இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே, உறுதியானதோ இறுதியானதோ அல்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி முன்னாடி ட்ரிக் வீடியோ நிறைய சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சிங்கிள் நம்பர் எடுக்கிறதுக்கான, சிங்கிள் போர்டு எடுக்கிறதுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கிள் பேர் எடுத்து எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, வின்னிங் வாங்குறது அப்படிங்கிற அதுக்கான ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எப்பயும் போலதான் இந்த 5 நம்பர் சார்ட் எடுத்துக்கோங்க. என்னடாவே இதுலயே குண்டா சீட்லயே குதிரை ஓட்டுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுலதான் இருக்குது எல்லா வித்தையுமே. குரங்குத்தையும் சரி, மனிதன கற்பனைய கையங்களுமா எடுக்கிறதும் சரி, மாயை எல்லாமே இதுலதான் இருக்கு. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு, எவ்வளவோ இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு சில வித்தைகளை உங்களுக்கு கத்துத்தரேன். அதை கத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்திக்கங்க. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன நம்பர் எடுக்கிறதா சொல்லியிருக்கேன். ஒரு நம்பர் ஆல் போர்டில் எடுத்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி வாங்குறது, அதாவது 5 நாள் அல்லது அதிகபட்சம் 5 நாள், 2 நாள் 3 நாள் எல்லாம் வருது. அது எப்படி வருது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நான் பேசுறது எதுவும் தெளிவா கேட்கலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் என்னங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ வாங்க என்னங்கிறத சொல்றேன். இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, அதாவது நான் மொத்தம் 5 நம்பர் வரும் ரிசல்ட். 5 நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர், அதை பத்தி நான் விரிவாசம் வேற வீடியோல சொல்றேன். இப்போ டைம் ஆகி போறேன். அதை பத்தி நான் சொன்னா லாஸ்ட் 3 நம்பர் தான் ரிசல்ட். சரிங்களா? அந்த லாஸ்ட் 3 நம்பர் ஏபிசி. அதுல நடுவில் இருக்க நம்பர் பி போர்டு, அதாவது ஏபிசி, பி ஃபார் பால், சென்டர் போர்டு பி போர்டு. சரிங்களா? அதுல எப்பெல்லாம் 6 அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. நான் இதை தேடி எடுத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுக்காக வேண்டி நான் முன்னாடி இதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் டக்குன்னு எடுத்து போட்டிருக்கேன். ரோஸ் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன், பாத்தீங்களா? இதுதான். சரிங்களா? எனக்குள்ள 6 வந்திருக்கா. இந்த 6 பி போர்டில் வந்திருக்கிறதுக்கு மேல உள்ள நம்பர், அதாவது இந்த 6ன்ற நம்பருக்கு மேல உள்ள நம்பர் என்ன இருக்கு? 173. அந்த 173ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 7 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 நமக்கு தேவையில்லை. ஏசி, அதாவது ஆரோ மார்க் போடுறேன் பாருங்க. இந்த ஏ, இந்த சி, இந்த நம்பர் என்ன இருக்கு? 1 3. அப்ப 1 3ன்ற நம்பரு ஆல் போர்டுல 13 31 அப்படின்னு சொல்லி ஏசிபிசிஏசில வரணும். எத்தனை நாள்ல வருது, எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க வந்திருக்கு. இந்த சோழன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எடுத்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது ஷோ. அதாவது இங்க டபுள் கிளிக் ஆயிருக்கு 331 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? இதுக்கு அடுத்தடுத்து உள்ளத எப்படி வருது என்னங்கிறத நீங்க தான் பார்க்கணும். இங்க 544. கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுவேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுவேன், கவனமா பார்த்துக்குங்க. இங்க 544, 54 45. இங்க பாத்தீங்கன்னா நான் 54 45ங்கிற 45 டபுள் கிளிக் ஆயிருக்கு. கவனமா பாருங்க. இங்க 544 ஏசியில் உள்ள நம்பரு இங்க வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இங்க 6. இங்க 6க்கு மேல என்ன இருக்கு? 6க்கு மேல உள்ள நம்பர் 113. அப்ப 1 3 13 31 தான் அகைன் வருது. அது எத்தனை நாள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க வந்திருக்கு. சரிங்களா? பிசில 31 நம்பர் வந்திருக்கு. அது மொத்தம் எத்தனை நாள் வருதுங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 244 24 42. ஏசியில் உள்ள நம்பர் 2 4 24 42. அந்த நம்பர் வந்து இங்க பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? பிசில பாஸ் ஆயிருக்கு. ஒரு விஷயத்த கவனமா கவனிச்சுட்டே வாங்க. நான் சொல்றேன் என்னங்கிறத. இங்க பாஸ் ஆயிருக்கு. இங்க 64 46 64 46. ஏசியில் 4 6 இருக்கு. அதனால 64 46 நம்பர் எங்க வந்திருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு இந்த மாசத்துல எதுவும் வரல, மாச கடைசியில வரல, மாச ஸ்டார்டிங்ல எதுவும் வருதான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப தூரம் தள்ளி அடிச்சிருக்கான். அது என்ன பண்ணுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இங்க 64 டபுள் கிளிக் ஆயிருக்கு. ஸோ என்னங்கிறத கவனமா நீங்க பாத்துக்கணும். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும்.
இங்க 6 அடிச்சிருக்கான். அதுக்கு ஏசி நம்பர் 3993. அந்த 3993ன்ற நம்பரு அடுத்த நாள் ஒரு நாள் கேப் போட்டு 93 ஏசியில வந்திருக்கு. சரிங்களா, பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க 6 அடிச்சிருக்கான். 6க்கு 664. நல்லா பாருங்க, இந்த 6 அடிச்சதுக்கு இங்க 664 அடிச்சிருக்கான். 6 நாள் மறுபடியும் 6 நாள் வரணும். அந்த 6 நாள் வந்து எங்க அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க அடிச்சிருக்கான். நமக்கு ஆல்ரெடி அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதனால இப்படி காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. அங்க 3993 அகைன் வரணும். சரிங்களா, இங்க 3993 நம்பரு அகைன் வரணும். 3 9. அந்த 3 9 இங்க வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 3993. அங்க உள்ள நம்பர் இங்கதான் வந்திருக்கு. பாத்துக்கோங்க என்னங்கிறத. 2 மாசத்துக்கு என்னங்கிறத நான் செக் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அது எப்படி பாஸ் ஆயிருக்கு என்னங்கிறத மீதி இருக்கிற மாசத்துக்கு நீங்க தான் செக் பண்ணிக்கணும். சரிங்களா, நான் இப்ப எல்லா மாசமும் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா நேரம் ஆயிரும். இப்ப இந்த மாசம் என்ன பண்ணணும், இப்ப இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேங்கிறத இப்ப சொல்லிடுறேன். சரிங்களா, இன்னைக்கு காலையில ரிசல்ட் 066. அப்ப பிவோட 6 அடிச்சிருக்கான். அந்த 6 அடிச்சதுக்கு நேத்து காலையில 786 அடிச்சிருக்கான். இந்த 786க்கு ஏசி 76 67 அப்படின்ற நம்பரு இன்னி எங்க வரணும், இந்த 5 நாளுக்குள்ள வரணும். சரிங்களா, 4 நாள் மார்க் பண்ணிருக்கேன். 5 நாள் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த 5 நாளுக்குள்ள வரணும். 14 15 16 17 18 இந்த 3 5 நாளுக்குள்ள வரணும். என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் போர்டுல 76 67. ஆல் போர்டு 76 67. இதெல்லாம் ஈஸியா வரக்கூடிய நம்பர் தான். தாராளமா எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்கு. என்னங்கிறது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு ஃபாலோ நம்பரும் அதோட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 76 67 கண்டிப்பாக அந்த நம்பர் வரும். ஈஸியாக இருக்கக்கூடிய நம்பர் தான். அதனால தைரியமாக எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் அதை வீடியோவில் சொல்ல முடியாது. அது அவங்க விருப்பத்துக்கு ஏதாப்புல பண்ணிக்கலாம். இது நம்ம எம்கே கிரியேஷன்ஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இந்த வீடியோவை லிங்க் வந்து குரூப்ல கீழே இந்த டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்க குரூப்புக்கு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி குரூப்புக்கும் வரலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். அது மூலியமா நம்ம சேனல் அவங்களுக்கு போகும், அவங்க மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். இந்த வீடியோ கண்டிப்பா வந்து இதே மாதிரி உள்ள வீடியோ நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம நீங்களும் பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படுத்த வைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.